மேல இருந்து இழுத்துட்டு வரும்போது மொத்த சீக்கும் எங்க போய் நிக்கும், கீழே நிக்கும், வலிக்கும், கீழே போட்டு இழுத்து இழுப்பீங்க இல்லையா? அதனால பார்ட்டிஷன் பிரிக்க போறேன். செக்ஷன் வந்து நான் அன்னைக்கே ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், உண்மையை கண்டுபிடிக்க சொல்லிருக்கேன். ஹேண்ட் வச்சு கண்டுபிடிச்சிக்கணும், சரிங்களா? சோ அது வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏன்னா இந்த ஹேர் வந்து என்ன ஆகும், டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். ஃப்ரண்ட் எடுத்துட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, ட்ரெடிஷனல் ஹேரும் எல்லாத்துலயுமே என்ன இருக்கும், பஃப் இருக்கும். சோ பஃப் இப்படி போட்டீங்கன்னா லூஸா இருக்கு, அவங்களை போய் டிஸ்டர்ப் பண்ணுது. அப்ப என்ன பண்ணும், ஹேர் நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி போடணும் கிளிப்ப. இதை மறந்துடவே கூடாது. நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா ஃபிங்கர்ஸ்லயே எடுத்துருவேன் ஹேர், ஏன்னா அதுதான் ஈஸி. நீங்க ஒரு ஹேருக்கும் கோம்பு வச்சு இப்படி எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு டைம் நிறைய, பயம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு உங்க மேல ஃபர்ஸ்ட் கான்பிடன்ட் இருக்கணும். அதே டைம்ல கேர் பண்ணிக்கோங்க அவங்க மேல படக்கூடாதுன்றது ரொம்ப நீங்க அதுலயே ப்ராப்ளமா இருக்கணும். நீங்க அதே மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி வர இல்லையா, இப்படியே பிராக்டிஸ் பண்ணி பண்ணுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தடவை இப்படி பண்ணிட்டு அப்புறம் ஹேர் சரி பண்ணிட்டு இப்படிலாம் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணீங்கன்னா என்ன உங்களுக்கு டைம் நிறைய வேஸ்டா போகும், சீக்கிரம் கிரிம்பிங் முடியாது. புரியுதுங்களா? இப்ப கை வலிக்குது, வலிக்கதான் செய்யும்டா. ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்கன்னா கை வலிக்கும், இந்த நரம்பு வலிக்கும், ஓகேவா? அதெல்லாம் இல்லாமலாம் இருக்காது. வலி இல்லாம நம்ம எதுவுமே கத்துக்க முடியாது, வலிக்கதான் செய்யும். பிராக்டிஸ் பண்ண பண்ண என்ன ஆயிடும், பழகிடும், சரிங்களா? அதான் இந்த சைடும் அந்த சைடும் ஃபுல்லா பண்ணிட்டு நல்லா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டக் வைக்கிறது சொல்லி கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் இத ப்ராப்பரா பண்ணுங்க, ஓகேவா? புரிஞ்சுச்சுங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எல்லாம் கிளியர் பண்ணு. இப்படி